நம்ம அண்ணாமலை அவர்கள் டெரரா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எதுக்காகன்னா டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கான். அதை எதிர்த்து காலையில போராடி அவரு நம்ம தமிழிசை அக்கா எல்லாரும் போராடி அடைக்கப்பட்டு இப்ப ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்காக நின்று இப்ப டெரரா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. 1000 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணியிருக்கான். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்கி அதன் மூலமாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுது இந்த பாரதிய ஜனதா கட்சி. நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள், நம்ம டுமிலிசை, நம்ம தமிழிசை, ஹிந்தி இசை, தமிழிசை அக்கா, ஹிந்தி இசை அக்கா எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, வச்சுக்குவோம். சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு எம்ஆர்பியை விட 50 ரூபாய் கூட வாங்குறாங்க, அதிகமா வாங்குறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு கணக்கெடுப்புமா, ஒரு நாளைக்கு 50 ரூபாய், 20 லட்சம் சிலிண்டர் சராசரியாக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் விநியோகிக்கப்படுது. ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபாய்னா 20 லட்சம் சிலிண்டருக்கு 10 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு வருஷத்துக்கு 3650 கோடி. சராசரியாக 10 வருஷத்துக்கு ஒரு 30,000 கோடி. இந்த 30,000 கோடியும் ஒன்றிய அரசாங்கம் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரடியா போகுதா? தமிழ்நாட்டில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, அது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் நேரடியா போகுதுன்னு சொல்ற கூவிட்டு இருக்கிற இந்த பாரதிய ஜனதா, இந்த பிஸ்கட் ஜனதா பார்ட்டி, பாசிச பாஜக பார்ட்டி இந்த 50 ரூபாய், ஒரு நாளைக்கு 50 ரூபாய், ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபாய் மேல வச்சு வாங்குறாங்கல்ல. ஒன்றிய அரசாங்கம் தானே அதை தயார் பண்ணுது, ஒன்றிய அரசாங்கம் தானே அது விநியோகிக்குது. அவங்களுக்கு நேரடியா உங்க பிரதமருக்கும் உங்க அமித்ஷாவுக்கும் போகுதான்னு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் தான் பதில் சொல்லணும்.